பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1 ஜூலை 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவல் நிலைய மரணம் கடும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு. ஸோ இந்த காவல் நிலைய மரணம் லாக்அப் டெத் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 28 வந்து நிகழுது அப்படின்ற மாதிரி நேற்று நியூஸில் வந்துட்டு சொன்னாங்க. இதில் வந்துட்டு அந்த திருப்புவனம் இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டது வந்து ரொம்ப அதை வந்து கொலை வழக்காக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது போக நீதிமன்றம் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது போக மதுரை நீதிபதி தலைமையில் குழுவை அமைச்சிருக்காங்க. ஸோ அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும். அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சு, விவசாய விவகாரங்களில் இந்தியா கடுமையான நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் வந்து விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கு வரி சலுகை வந்து கேட்குறாங்க. இன்ன வரையும் நம்ம விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கு வரி சலுகை கொடுத்ததே கிடையாது எந்த நாட்டுக்கும். ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கே வந்து தன்னிறைவாக தேவைப்படுது. எல்லாமே இந்த விவசாய பொருட்களும் பால் பொருட்களும் நம்மளுக்கே தன்னிறைவாக தேவைப்படுது. பட் இதில் வந்துட்டு அவங்க வரி சலுகை வந்து கேட்கும்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சப்போஸ் வரி சலுகை தரலை அப்படின்னா நம்ம பொருள் அங்கே இறக்குமதி அது பார்த்திங்களா அமெரிக்காவில் அது எல்லாத்துக்குமே 26% வந்து வரி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் வந்து ரொம்ப கம்மி தான்ப்பா. ஸோ வளவலன்னு நம்ம படிக்க வேணாம். எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதாங்க அந்த இது திரும்ப கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வாட்டர் பெல் திட்டம். சரியா? தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தின வாட்டர் பெல் திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காலை 11 மணி, பிற்பகல் 1 மணி, திரும்ப வந்து பிற்பகல் 3 மணி, இந்த 3 டயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. சரியா? இதுதான் விஷயம். வேறு இதில் எதுவும் இல்லை. சாரி, இந்த இது பாருங்கள். ஜிஎஸ்டி. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 2017 ஜூலை 1. அப்போ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின நாள்னா 1/7/2017. அப்போ 17/17 ஞாபகம் வச்சுக்கணும். 17/17 ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட நாள். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, 2020-21 95,000 கோடியாக வந்துட்டு இருந்துச்சு ஜிஎஸ்டியோட வசூல். ஆனால் 2024-25 நிதியாண்டில் ஜிஎஸ்டியோட வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.84 லட்சம் கோடி. சரியா? 95,000 கோடியாக இருந்தது. அப்படியே வந்து 3லேருந்து 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு ஆயிருக்கு. அப்போது 2024-25 நிதியாண்டில் 1.84 லட்சம் கோடி ஜிஎஸ்டியோட வரி வசூல். ஸோ மறைமுக வரி அப்படின்றது நம்ம நாட்டில் அதிகமாக வசூலிக்கப்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின்ஸ் எக்ஸாமில் கொடுக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? சரி, ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். வேறு இது ஃபுல்லாக அரசியல் தான். இதில் எதுவுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அரசியல் நியூஸு நம்மளுக்கு வேணாம். இந்த இது பார்க்கலாம். யூஎஸ் ஓப்பன் பேட்மிண்டனில் ஆயுஷ் ஷெட்டி அப்படின்றவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஆக்சுவலாக அமெரிக்காவில் வந்து யூஎஸ் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி நடந்துகிட்ருக்கு. இந்தியாவோட இளம் வீரர் ஆயுஷ் ஷெட்டி, சரிங்களா, இவர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு யூஎஸ் ஓப்பன் அமெரிக்காவில் நடந்ததில். ஸோ இதை நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆயுஷ் ஷெட்டி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவர் வந்துட்டு பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சார்க் கூட்டமைப்புக்கு வந்து மாற்று ஒரு இதாக சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து புதிய ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 1985 டிசம்பர் 8 வந்து சார்க் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே உருவாக்கப்பட்டுச்சுன்னா வங்கதேசத்தில். ஆனால் இதோட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தோட காத்மாண்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அப்போது சார்க் கூட்டமைப்போட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாள நாட்டோட காத்மண்டில் வந்துட்டு இருக்குது. சரியா? ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாள், மாலத்தீவு. அப்போ மொத்தம் 8 நாடுகள் இருக்குது சார்க் கூட்டமைப்பில். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த கூட்டமைப்போட மாநாடு வந்து நடைபெற இருந்துச்சு போன வருடம் 2023 பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற இருந்துச்சு. ஆனால் இந்தியா சார்பாக கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா, அதனால கூட இருந்த நாடுகள் பங்களாதேஷ், நேபாள் யாருமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா அந்த மாநாடு வந்து தொடர்ச்சியாக நடைபெறாமல் அப்படியே இருந்துச்சு. அதனால இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் இது 3 சேர்ந்து சார்க் கூட்டமைப்புக்கு மாற்றாக புதிய ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டியது இதுதான். சார்க்கில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னா 8 நாடுகள் இருக்குது. 1985 டிசம்பர் 8 ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு பங்களாதேஷில். நேபாள நாட்டோட காத்மண்டில் இதோட கேபிட்டல் இருக்குது. சரியா, அவ்வளோதான்ப்பா. இதில் வேறு அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். சரிங்களா, ஸோ நிறையா படிக்க வேணாம், எது தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.